அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஒரு மணல் மேடு, இந்த மணல் மேடை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய மணல் மேடாக இருக்குது. இந்த இடத்துல தான் ரசூல்லா தலைமையில் பத்ர் யுத்தம் நடந்தது, இந்த ஏரியா பக்கத்தில். இதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல என்னன்னு சொன்னாக்கா, மலக்கோலை வந்துக்கிட்டு இறைவன் வந்துக்கிட்டு இந்த யுத்தத்துக்கு வந்துக்கிட்டு இறக்குன இடத்துல தான் இந்த இடத்த பார்க்க வந்திருக்கோம். இது மாதிரி விஷயங்களை வந்துக்கிட்டு உம்ரா சர்வீஸில் வரும்போது நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது போல் வீடியோகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் இருமா. சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியா பற்றில உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இங்கே இறங்கித்தான் அங்கே வந்தது. இங்கே இறங்கித்தான் இந்த படை, மலக்குகளுடைய படை அங்கே வந்தது. அது சரி. அல்ஹம்துலில்லாஹ். பாத்தியலா, இதுதான் இறங்குனது. மலை இல்லை, மணல் மேடு. அப்படி சர்றன்னு இறங்குனது. நீங்கள் போகுமா? அது நாங்கள் போகிற வழியில் வந்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல உள்ள இடத்த தான் காமிக்கிறேன். பெரிய பெட்ரோல் ஸ்டேஷனு, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பள்ளியாசை. இந்த பள்ளியாசலுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு பெரிய கேன்டீன், கேஃபிட்டேரியா ரொம்ப பெருசாக இருக்குது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னாண்டு இருக்குது, யோகா போகண்டு இருக்குது. பாருங்கள், காமிக்கிறேன் எப்படி இருக்குது. பல பகுதியில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. டீ கடை வேணாம்ப்பா. இல்லை அங்கே ஒன்று எடுத்தாச்சு, மற்றவங்கள யாரும் குடிக்கிற மாதிரி இல்லை. வாங்க. அல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. சஃபான் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இங்க அடங்கி இருக்கிறாங்க. அவாபி இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா இங்க அடங்கி இருக்கிறாங்க. முஅஃபித் இப்னு ஹாரிஸ் 11 வயசு புள்ள, அவங்க தான் அபுஜைல வெட்டினது, ஒட்டகத்துடைய காலை வெட்டினது. முஃபஸ்ஸிர் இது அப்துல் முன்கதிர் அப்படிங்கிறவங்க சையீதா இருக்காங்க. ரபி இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா, திஹ்மாலைன் இப்னு அப்துல் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. ஹாரிஸா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு தஆலா இங்க அடங்கி இருக்கிறாங்க. யஜீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. உபைதா இப்னு ஹாரித் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிறாங்க. மதீனா இதே நேரத்தில் இந்த 13 சஹாபாக்களும் இங்க. ஒரே ஒரு உபைதா இப்னு ஹாரித் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்ட நிலை, ரூஹ் இருந்துச்சு. அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர சொன்னாங்க. அப்படி கொண்டு வர சொல்லுகின்ற பொழுது சப்ரா என்ற இடம் தங்க இருக்கு, அந்த இடத்துல அவங்கள மட்டும் அடக்கிட்டாங்க. மித்த 13 சஹாபாக்களை இங்கே அடக்கப்பட்டு, ஒரு சஹாபி ஹயாத்தா இருந்ததுனால கொண்டு போகும்போது சப்ராங்கிற இடத்துல அவங்கள அடைக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. இவர்கள் அதுதான் ஐயா சொன்ன மாதிரி பச்சை கிளி இருக்கிறது, அந்த பச்சை கிளியில அந்த அளவுக்கு அவங்க பறந்து போய் காலையில போயிட்டு பறந்து பறந்து சுவனத்தில் இருப்பாங்க. இரவுல திரும்பி மறுபடியும் வருவாங்க. வந்து இருந்துட்டு சுகத்தை சுகமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பத்ர் யுத்தத்துக்காக மலக்குகளை வந்து அல்லாஹ் இறக்குனா அந்த ஒரு இடம் தான் இந்த இடம் பார்க்குறது. இந்த இடத்துல என்னன்னு சொன்னாக்கா, ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. மணலாட்டம் இருக்குது. இந்த மணலில் தான் வந்து வா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போய்
இப்போ இதுக்கு வந்து பஸ்லாம் நிற்கிற மாதிரிலாம் இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக ஒரு காம்பவுண்ட் சுவர் எடுத்து வச்சுருக்காங்க பதில் இடத்துல நீங்கள் பார்க்க முடியுது. மாஷா அல்லாஹ் கூட்டங்கள் பஸ்ஸாக வந்து இறங்குது. நம்மளை சுற்றிலும் மலை எல்லோரும் பார்க்க முடியும். பாருங்க மலைகள், எந்த இடத்துல சுற்றி பார்த்தாலும் மலைகள். அது பள்ளிவாசல். மஸ்ஜித் அலி பதர் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பாருங்கள் வீடியோ. இந்த மஸ்ஜித் நேம் வந்துக்கிட்டு அல் ஹரீஷ் பதர் அங்கே இருக்குது. இதனுடைய முழுமையான வியூ, பதுர் யுத்தத்துக்கு போனது அந்த இடம் எல்லா இடத்தையும் போட்டிருக்கு, கவரேஜ் பண்ணி முழுமையாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப கிளியரிட்டியாக ஹை குவாலிட்டி பிக்சர் வீடியோஸில் இருக்கும்.